வெல்கம் பேக் டு டெய்லி vlogs மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்க்டு தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம வந்து இந்த மேட்ச்லேயும் இன்னும் 2 மேட்ச்லேயும் பூயா அடித்தோன்னா அடிக்கிறதுக்காண்டி வந்து ஓடி வாழணும். நான் நாக்கு என் நாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது இனி இந்த வழியாக வரான்ப்பா. இப்போ எனிமியில் ஒரே ஒருத்தனா இருக்கான். எங்கள் டீமில் 2 பேர் இருக்காங்க. என்ன முடிச்சிட்டான். இன்னும் பண்ணுற தப்பே இதுதான். ஹெல்ப் பண்ணி விளையாட மாட்டேங்கிறாங்க. ஏதோ இவன் மட்டும் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி. இப்போ மெடிக்கிட்டும் போட மாட்டேங்க. முடிச்சிருவானா? ஆளை காணோம். ஒழுங்கா கன் எடுத்த ஆடல. நான் சொன்னேன் இதுவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி விளையாண்டுருந்தானா முடிச்சிருக்கலாம். இவனெல்லாம் அப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறானு எந்த மண்டையண்ணா என்ன பண்ணுறது? நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் பொருளாம் பக்கத்தில் இனிமே இல்லைன்னா நான் எப்படியாச்சும் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த டைம் நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுவானுவேன். இப்போ நான் எதுக்காண்டி இந்த வழியாக போகிறேன்னா இனிமே ஒரு வேலை இல்லை, அவ்வளோ பேர் இங்கே தான் வராங்க. நான் சும்மா வந்து கீழே போனேன். இன்னும் எல்லோரும் வருவானா நான் எதிர்பார்க்கல. இங்கே தான் நான் அடி வாங்கினேன். ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க, கில்லும் எடுத்துட்டானுவ. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுவ. அதில் ஒருத்தன் அந்த இருக்கான். 2 பேரும் இங்கே தான் இருக்கானுவ. ஒருத்தன் இங்கே தான் இருந்தால் ஆளை காணாதுக்குள்ள. நாக் பண்ணிட்டானு கில்லும் எடுத்துட்டானு. முடிச்சானு. ஓகே பரவாயில்ல. இந்த டைம் மேக்ஸ் 7 இருக்குது. நான் மேக்ஸ் 7 எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னொருத்தன் MP40. இந்த கண்ணெல்லாம் எவ்வளோ நல்ல கண்ணு. இதெல்லாம் விட்டு தான் அவனை சொல்லட்டும். ஓகேப்பா, நீங்கள் எப்படியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அது எனக்கு என்னன்னே புரியலப்பா. நான் போகிற சைடே எல்லாவனெல்லாம் வரானுவேன். அவங்களாம் இங்கே தான் இருக்கான். போங்கடா. ஏன்னா அங்கே தான் இருக்கானு. முடிச்சிடலாம், அழகாக முடிச்சிடலாம். இங்கே மட்டும் தான் இருக்கான். ஊரியன் போட்டிருக்கான். முடிச்சிட்டாங்க.
என்ன மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடியல. நோ ப்ராப்ளம், முடிச்சிட்டானுங்க. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ எவனாச்சும் எதாவது கன் எடுத்துகிட்டு கன்று தாங்கப்பா, எவனாச்சும் கன்று எவனுமே தர மாட்டேங்கானுவேன். நான் அந்த மேக்ஸ் அவன் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது யானே தெரியல, நான் போகிற சைடு மட்டும் எல்லாம் ஆறானுவேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணா இருக்கேன் பார்த்தீங்களா, அவனும் என்ன மாதிரியே உட்காந்து வச்சுட்டே இருக்கான். எதுக்காண்டினா நாங்கள் போவேன் கரெக்டாக நான் மாட்டிக்கிட்டேன். இல்லை எங்களுக்கு அடிக்கலாம், லோவால் போட்டுரு. எனக்கு லோவால் போட முடியாதா? இங்கே தான் இருக்காங்க. இல்லை தயவு செஞ்சு ரிவே பண்ணுங்கப்பா. சரி கொஞ்சம் ரிவே பண்ணலாம், ரிவே பண்ணுப்பா. நீங்கள் நல்லா முடிச்சிருங்க. நீங்கள் எப்படி முடிக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரு ரிவே பண்ண சொன்னால் பண்ண மாட்டீங்க. இப்போ நாங்கள் 3 அவனா 1. இந்த ரவுண்டில் அந்த போல் ஜெயிச்சிட்டோன்னா மாசு. இந்த டைமும் மேக்ஸ் 7 எவனோ ஏதோ ஒரு கண்ணை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். MP5 சூப்பர். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எப்போமாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் ஸ்குவாடோட போனாலும் இப்படி ஃபஸ்ட்டு கன்று ஒரே ஒரு கன்று எடுத்துக்கோங்க. அடுத்த இப்படி பண்ணிடுங்க. நான் இங்கே ஜோனுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஐயோ இதான் அதுலேயும் ஒரு பிரச்சனை. நம்ம இதுக்கு இங்கே இருக்கும். லோன் வேறு வருது. ரிவே பண்ணல. சூப்பர். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பின்னாடி இருந்து புல்லட் சாடுது. ஒரு மெடிக்கல் போட மாட்டேங்க. ஜோன் வேறு வருது. இதுக்கு மேலே துள்ளியே முடிய மாட்டேங்குது. கடவுளே, இங்கேருந்து யாமலை பயந்துட்டு இருக்கீங்க. ஓ இதுக்காண்டி தானோ? இல்லை அந்த ரவுண்டில் முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் 7 நான் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். Good job. இந்த ரவுண்டும் முடிக்காமல் இருந்துடணும். ஏசப்பா நாங்கள் ஜெயிச்சிடணும். இந்த இடம் மாதிரி ஜிப்வே இங்கே ஒரு பயவில் ஊக்காங்க போட்டுட்டு நிற்கிது.
இது லாங் ரேஞ்சும் எதுவும் இல்லை. அவன் ஊரியன் வச்சுருக்கான். நான் நாக் ஆகிட்டேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். எங்கள் டீமில் 2 பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் நாக் ஆகிட்டான். இட்டிட்டு இல்லை இல்லை, தயவு செஞ்சு ரிவே பண்ணு. அப்படிதான் இன்னும் ரிவே இல்லை. அவன் மேலே வர்றான். கடவுளே, இத்தனைக்குமே வந்து 5 மீட்டர் தான். நீயாச்சும் ரிவே பண்ணல. என் கதை அதோ கதையாகிட்டு இப்போ இல்லை அந்த அதாமில் இருக்கான். அவ்வளோதான், மாசம் அடித்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சாயங்காலம் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து நம்ம ஹீரோய்க்கு அடிக்க நேரம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.